வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பச்சை பயிறு, பாசி பயிறு எல்லாமே ஒரே பேர் தான். ஸோ அந்த பச்சை பயிரில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது சுவையான ஸ்நாக்ஸ் முதல் சத்தான உணவுகள் வரைக்குமே நம்ம இதில் உணவு தயாரிப்புகள்லையும் சேர்ப்பாங்க. தனியாகவும் இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். நாட்டின் பல இடங்களில் மழைக்காலம் இப்போ விரைவில் தொடங்க ஆரம்பிக்குது. ஸோ குளிர்காலமும் இது கூட வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமில் நம்ம இந்த பச்சை பயிர் எடுத்துக்கிறது நம்மளுடைய உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுல தொடங்கி நம்மளுடைய உடல் எடையை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது வரைக்கும் நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்க பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக, சிறந்த ஆதாரமாக பச்சை பயிறு இருக்கு. ஃபைபர் சத்து கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பொட்டாசியம் ரத்த அழுத்தம், அந்த பிபியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர பச்சை பருப்புல கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிறு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பொட்டாசியம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரத்த அழுத்தத்தை, பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொலஸ்ட்ரால்லாம் ஃபைபர் சத்து கண்ட்ரோல் பண்ணிடும். இதன் மூலமாக இதயத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் குறைச்சிட்டு நல்ல கொழுப்புகளை மட்டும் ஆரோக்கியமான முறையில் வச்சுட்டு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தசைகள் பலவீனமாகிறது போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுப்பதற்கெல்லாம் நம்ம பச்சை பயிரை எடுத்துக்கலாம். எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் பச்சை பயிறு. பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்கு. இது இரண்டுமே எடையை நம்ம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கு மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பச்சை பயிரை சாப்பிட்டுட்டீங்க, அதாவது பச்சை பயிரை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க மற்ற எந்த உணவுகளையுமே சாப்பிட தேவையில்லை. அதுவே உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை தரும், ஒரு உணர வைக்கும். இதனால இதில் இருக்கக்கூடிய அந்த கலோரிகள் உங்களுக்கு அதிகமாக நீங்க தேவையான நொறுக்கு தீனிகளை சாப்பிட மாட்டீங்க. அதை முதல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. பச்சை பயிரை சாப்பிடும் போது உங்களுக்கு பசி எடுக்கக்கூடிய அந்த உணர்வு ஏற்படாது. இதனால சைடு எஃபெக்ட் எல்லாமே உங்களுடைய உடல் எடையை குறைக்க நீங்க ஒரு பெஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றது அர்த்தமாகும். செரிமானம் உங்களுக்கு மேம்படுவதற்கு நீங்க பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் அவசியம். ஸோ பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா இந்த செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான இந்த ஃபைபர் இருக்கிறதால உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் ஏற்படுவது முன்னிலை தடுக்கப்படுகிறது. செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிறு சிறந்தது. இது தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிறு இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை நார்சத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கும். குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் பச்சை பயிர் ஊக்குவிக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் பச்சை பயிர். பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட உணவு, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகள். இப்போ இந்த குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகள் தான் சுகர் பேஷண்ட், அதாவது சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கணும். அப்படிதான் உங்களுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இதை எடுத்துக்கொள்ளும் போது தான் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சிறந்த உணவாக பச்சை பயிர் இருக்கும். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்க உதவும். இதனால பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் நம்ம பச்சை பயிரை உணவுகளை சேர்த்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவதற்கெல்லாம் நம்ம பச்சை பயிரை எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்தெல்லாம் பச்சை பயிரில் அதிகமாக இருக்கு. ஸோ நம்மளோட இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோயை எதிர்த்து போராடும் வெள்ளை இரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒயிட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடியது தான் இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஹெல்ப் பண்ணும். மேலும் இரும்பு சத்தானது நம்மளுடைய இம்யூன் பவரையும் பார்த்தீங்கன்னா சரியான அளவில் அதோடைய செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்றாக இருக்கும். இதனால் நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே வராமல் தடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் நம்ம எடுத்துக்கலாம். நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். புரோட்டீன் ஆனது சர்மம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கு, அதை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு, அதன் சேதத்தை எல்லாம் சரி செய்யறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பயோட்டின் ஒரு நல்ல மூலமாக இருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சருமத்தம் மற்றும் கூந்தலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, இது முடியினுடைய வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து, ஒரு முக்கியமான விட்டமின் அப்படின்றதால சருமம்,
கூந்தல் ரெண்டுத்தினுடைய ஆரோக்கியத்தையும் பராமரிச்சுக்கிறதுக்கெல்லாம் நம்ம பச்சை பயிரை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பச்சை பயிரை நீங்க தவறாமல் வாரம் ஒரு முறை வந்து நீங்க சுழற்சி அடிப்படையில் சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா அதில் நிறைந்திருக்கக்கூடிய சத்துக்களால் பல நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பச்சை பயிறு உடல்ல ஏற்படுத்தக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தும். அதே போல சருமம் மற்றும் கூந்தல் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சரி செய்யும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடோட வைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலோட அளவை வந்து குறைக்கிறதுக்கும் பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். அன்றாடம் தொடர்ந்து நம்ம பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளில் இதனால சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். பச்சை பயிரில் இரும்பு சத்து வந்து வளமான அளவில் இருக்கு. நீங்க இரும்பு சத்து குறைபாட்டால் அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னா அன்றாடம் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் பச்சை பயிரை சேர்த்துட்டே வாங்க. இதனால உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து கிடைத்து அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பலவிதமான ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிலிருந்து நீங்க தப்பிக்கலாம். பச்சை பயிறு சரும புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும். அன்றாடம் வெளியில் வந்து அதிகம் சுற்றுபவர்கள்லாம் உணவுல பச்சை பயிறு அல்லது பச்சை பயிரால சேர்த்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, அதை அரைச்சி உங்களுடைய சருமத்தில் பூசினீங்க அப்படின்னாலும் சரும புற்றுநோய் ஏற்படுவது தடுத்துக்கலாம். உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கும் உடல் எடையை வந்து சீராக பராமரிக்கிறதுக்கும் பச்சை பயிறு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எதனாலும் கேட்டீங்கன்னா பச்சை பயிறு நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு மேலும் மேலும் பசி எடுக்க ஆரம்பிக்காது. அதனால நீங்க அதிகமாக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய தேவையற்ற ஜங்க் ஃபுட்ஸ், துரித உணவுகள் இதெல்லாம் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. இதனாலவே உங்களுடைய உடல் எடை அதிகமாகவும் முதல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆல்ரெடி உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் குறைச்சி சைடு எஃபெக்ட் எல்லாமே உங்களுடைய உடல் பருமன் வந்து குறைக்கும். உடல் எடையை இந்த குறைக்கக்கூடிய முயற்சியில் நீங்க இருக்கீங்கன்னா சப்பாத்தி நீங்க சாப்பிடும்போது அது கூட ஒரு பவுல் பச்சை பயிரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதனால் உங்களுடைய உடலுக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் கிடைக்கும். கூடவே உங்களுடைய உடல் எடையும் வந்து எப்போதுமே கண்ட்ரோலாக உங்களுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ரத்த அழுத்த நோயாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா பச்சை பயிரை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. பிபி என்று சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ரத்த அழுத்த நோயாளிகளுக்கெல்லாம் பச்சை பயிர் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது தான் ஆபத்து அப்படின்றத சில நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே நீங்கள் சிறிய அளவில் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். யூரிக் அமிலத்திற்காக உங்களுக்கு அந்த யூரிக் அமிலம் கிடைக்க ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு விதமான சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தலாம். அதனால பச்சை பயிரை யூரிக் அமிலத்திற்கான அந்த பக்க விளைவுகள் இருக்கக்கூடிய எடுத்துக்கூடாது. சில நிபுணர்களுடைய கூற்றுப்படி பச்சை பயிறு மனித உடல்ல யூரிக் அமிலத்தினுடைய அளவை அதிகரிக்கும்னு சொல்றாங்க. எனவே உங்களுடைய உடல்ல யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க பச்சை பயிரை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. இது உங்களுடைய உடலுக்கு தீங்குகளை விளைவிக்கும். நீங்க வந்து பச்சை பயிரை முற்றிலுமாக சாப்பிடுவது நிறுத்திட்டா கூட நல்லா இருக்கும். யாரு அப்படின்னா அந்த யூரிக் அமிலத்தினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கிறவங்க. அப்புறம் வயிற்றுக்கு ஒரு சில பக்க விளைவுகளை பச்சை பயிர் ஏற்படுத்தலாம். இது எப்போன்னு கேட்டீங்கன்னா நீங்க பச்சை பயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது தான் இந்த பிரச்சனை ஏற்படும். ஏன் அப்படின்னா பச்சை பயிரில் வந்து குறுகிய சங்கிலி கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. சிலருக்கெல்லாம் பச்சை பயிறு சாப்பிடும்போது அது ஜீரணிக்க கஷ்டப்படுவாங்க. இதனால தான் நிபுணர்களுடைய கூற்றுப்படி பச்சை பயிரை அதிகமாக உட்கொள்வது பலருடைய வயிற்றுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்றாங்க. மேலும் பச்சை பயிறு ஒருவேளை நீங்க அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். இதனால நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். இப்போ பச்சை பயிறு சாப்பிட்டுட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்க மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை பயிறு எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்றவங்க எல்லாம் கண்டிப்பா சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லதுதான். அதனால நீங்க பச்சை பயிரில் இருக்கக்கூடிய தீமைகளையும் தெரிஞ்சுக்கோங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி இருக்கு. அதனால எந்த ஒரு உணவுகளுமே நம்ம போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஆரோக்கியம். அதாவது பச்சை பயிரையும் நீங்க போதுமான அளவுக்கு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.